Salatullah, salamullah, ala Taha Rasulillah. Salatullah, salamullah, ala Yasin Habibillah. Salatullah, salamullah, alal makki Rasulillah. Salatullah, salamullah, alal madani Habibillah, alal madani Habibillah. Alhamdulillah, nahmaduhu wa nusalli wa nusallimu ala rasulihil karim, amma ba'd. Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdillah wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-a'la, fa'udhu billahi minash shaitanir rajim bifadli bismillahir rahmanir rahim. Wa'budullaha la tushriku bihi shay'an wa bil walidayni ihsana wa bidhil qurba wal yatama wal masakin wa ibnas sabil ila akhir al-ayat. Sadaqallahul azim. Wa qala nabiyyuna habibina Muhammadin Rasulullah sallallahu alaihi wasallam qala sil man qata'aka wa'fu amman zalamaka wa ahsin ila man asaa ilaik, aw kama qala alaihi salatu wassalam. Sadaqa rasulun nabiyyul karim wa nahnu ala dhalika minash shahidin wasyakirin walhamdulillahi rabbil alamin. தோனின்றி வானம் படைத்த தூய வல்லோன் அல்லாஹ்வை துதிபாடியவனாகவும் அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் ஒட்டக மண்ணில் பிறந்து ஒட்டா மனங்களே ஒட்டச் செய்த எம்பெருமானார் முத்துமணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள் பெருமானாரை வழுவாது தழுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், மேலும் இந்த நல்ல நாளிலே நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் உங்களின் பொருட்டால் என் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் காணிக்கையை தங்களுக்கு முன்வைத்து எனது உரையை துவங்க ஆசைப்படுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஒற்றுமைதான். அந்த ஒற்றுமை பற்றி உங்களுக்கு முன்னால் சிறிது கருதாடலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒற்றுமையாக வாழ்ந்தால் இறை அன்பு கிடைக்கும் என்பதுதான் வரலாறு சொல்லி காட்டுகின்றது. ஆனால் இந்த காலகட்டத்திலே ஒற்றுமை இல்லாத நபர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுவான், வஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன், அல்லாஹ்விற்கு யாரை கொண்டும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம், அவர்களுக்கு நீங்கள் எந்த வேலைகள் இருந்தாலும் செய்து கொடுங்கள். வபிதில் குர்பா வல் யதாமா, உங்கள் அண்டை வீட்டாருக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஏதேனும் சோதனைகள் இருந்தால் அதனை நீங்கள் நீக்கி வையுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றார். இதன் அடிப்படையிலே என்னுடைய தலைப்பில் 3 பாகமாக பிரித்து பேசலாம் என்று ஆசைப்படுகின்றேன்.
வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன், அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்விற்கு யாரை கொண்டும் இணை வைக்காதீர்கள். இதன் அடிப்படையிலே இபாதத்தில் அல்லாஹ்வை வணங்கும் விஷயத்தில் நாம் எவ்வாறு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வபிதில் குர்பா, அண்டை வீட்டார்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்கின்ற அடிப்படையிலே சக தோழர்களோடு நாம் எவ்வாறு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதையும், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்கின்ற அடிப்படையிலே உறவுகளோடு எவ்வாறு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை 3 பாகமாக பிரித்து உங்களுக்கு முன்னால் கருத்தாடலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக வணக்கத்தில் ஒற்றுமை. அல்லாஹ் தஆலா ஒற்றுமையை எந்த அளவிற்கு புகுத்திருக்கிறான் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா ஒற்றுமையை மட்டும்தான் புகுத்தி வைத்திருக்கின்றான். நாம் ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் ஒற்றுமையை தான் கடைபிடிக்கின்றோம், நமக்கு தெரியாமலேயே. எவ்வாறு என்று சொன்னால், நாம் இமாமோடு தொழுகும் பொழுது அரபியிலே தனித்த நபர் ஒருவருக்கு ஒரு வார்த்தையும் கூட்டாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லுவார்கள். நாம் தொழுகின்ற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் தஆலா அழகாக ஒற்றுமையை பற்றி சொல்லுவான். ஒற்றுமையை அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனினுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் தஆலா ஒற்றுமையை கடைபிடிக்க சொல்கின்றான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம். ஒவ்வொரு மனிதரும் ஜமாத்தாக தொழுகின்ற பொழுது அனைவரும் இருப்பார்கள். ஆகையால் நஅபுது நஸ்தஈன், நாங்கள் உன்னை வணங்குகின்றோம், நாங்கள் உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம் என்று கேட்பது சரிதான். ஆனால் நாம் தனியாக தொழுகின்ற பொழுது இய்யாக அஅபுது வ இய்யாக அஸ்தஈன் என்று நாம் சொல்கின்றோமா? நான் உன்னை வணங்குகின்றேன், நான் உன்னிடத்திலே உதவி தேடுகின்றேன் என்று சொல்கின்றோமா? அல்லாஹ் அந்த இடத்திலும் நம்மவர்களுக்கு தெரியாமல் ஒற்றுமையை புகுத்திருக்கின்றான். யா அல்லாஹ், நான் மட்டும் தொழவில்லை, என்னுடைய சகோதரர்கள், என்னோடு பிறக்காத சகோதரர்கள் எல்லாம் உன்னிடத்திலே தொழுகின்றார்கள், உன்னை வணங்குகின்றார்கள், நாங்கள் அனைவரும் தொழுகின்றோம், நாங்கள் அனைவரும் உன்னை வணங்குகின்றோம், உன்னிடத்திலே நாங்கள் அனைவரும் உதவி தேடுகின்றோம் என்கின்ற அனைவருக்குமான துவாவை அல்லாஹ் தஆலா நாம் அறியாமலேயே செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடிவிட்டார். ஆகையால் தான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்பதாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இரண்டாவதாக என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தின் கடமைகள் 5ஆக இருக்கிறது. அந்த 5 கடமைகளில் அல்லாஹ் தஆலா 4 கடமைகளில் ஒற்றுமையை வைத்திருக்கின்றான். கலிமாவில் அல்லாஹ் தஆலா ஒற்றுமையை வைத்திருக்கின்றான். அனைவரும் கலிமா சொன்னால் மட்டும்தான் முஃமினாக முடியும். இந்த இடத்திலே ஒற்றுமையை விட்டு விடுங்கள். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் கலிமா சொன்னால் மட்டும்தான் முஃமினாக முடியும். அவன் முஃமினான பின்னால் தொழுக வேண்டும். அந்த தொழுகையிலே அல்லாஹ் தஆலா ஒற்றுமையை வைத்திருக்கின்றான். இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகின்றோம் என்கின்ற வாசகத்தை வைத்திருக்கின்றான். மூன்றாவதாக நோன்பு. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் விடாமல் அனைவரும் நோன்பு நோக்க வேண்டும் என்பது ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது, நம்மவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் நோன்பு வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய நிர்ணயம். ஆகையால் அந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா ஒற்றுமையை வைத்திருக்கின்றான். நாம் அனைவரும் ஜகாத் கொடுக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு ஜகாத்தினுடைய அளவு, அதாவது ஜகாத் கொடுக்க வேண்டிய அளவு வந்துவிட்டால், நாம் சரியான முறையிலே சதகாவும் சரியான முறையிலே நாம் ஜகாத்தும் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் எவருமே ஏழையாக இருக்க முடியாது என்பது இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. இஸ்லாமிய வரலாறு சொல்லி காட்டுகின்றது. யார் யாரெல்லாம் ஜகாத் சதகாக்கள் கடமையாக இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் சரியான முறையிலே கொடுத்து விட்டால் உலகத்தில் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் எவருமே ஏழையாக இருக்க முடியாது என்பதாக வரலாறு நம்மவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. நிறைவாக ஹஜ்ஜாக இருக்கிறது. ஹஜ்ஜினுடைய மாதத்திலே அனைவரும் ஒன்று கூடுகிற இடம்
அல்லாஹ்வினுடைய திருவிடமாம் காபாவில் ஷரீஃப் தான். அந்த காபாவிலே அனைவரும் ஒன்று கூடுகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் அந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களையும் முஃமின்களையும் இணைக்கின்றான். ஒற்றுமையை அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா விதைத்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எத்தனை நபர்கள் நம்மில் ஒற்றுமையாக இருக்கின்றோம், எத்தனை நபர்கள் தங்களுடைய சகோதரர்கள் பெற்றோர்களிடத்திலே உறவுகளிடத்திலே சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, உறவுகளோடு இருக்க வேண்டிய ஒற்றுமை. உறவுகளோடு நாம் எவ்வாறு ஒற்றுமையாக இருக்க வேண்டும்? உறவுகள் என்று சொன்னாலே அனைவருக்கும் தெரியும், அவர்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள் என்பதுதான். ஆனாலும் அல்லாஹ் தஆலா எதற்காக அந்த உறவுகளோடும் நீங்கள் சேர்ந்து வாழுங்கள், ஒற்றுமையாக வாழுங்கள் என்று சொல்கின்றான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். உறவுகள் எவ்வாறு இருப்பார்கள் என்று தெரியுமா? உறவுகள் எவ்வாறு இருப்பார்கள் என்று தெரியுமா? சில்மன் கதஅக, அழகாக சொல்லி காட்டுவார்கள். சில்மன் கதஅக வஅஃபு அம்மன் ظلمك வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் அழகாக சொன்னார்கள், சில்மன் கதஅக, உங்களை ஒருவன் துண்டித்து விட்டானா, உங்களை ஒருவர் பிரிந்து வாழ ஆசைப்படுகின்றானா, அவன் பிரிந்தாலும் நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். அவன் உங்களை விட்டு பிரிந்து சென்றாலும் நீங்கள் அவனை சேர்ந்து வாழுங்கள். உங்களுக்கு ஒருவன் அநியாயம் செய்கின்றானா, உங்களுடைய உறவில் எவனாவது ஒருவன் உங்களுக்கு அநியாயம் செய்கின்றானோ அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு ஒருவர் தவறு செய்ய நாடுகின்றாரா, அவருக்கு நீங்கள் நல்லதை மட்டுமே செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், உறவுகளினுடைய தன்மை என்னவென்று தெரியுமா? உறவுகளினுடைய தன்மை கதா, துண்டிப்பதுதான், அநியாயம் செய்வதுதான், அஸா இலை, நம்மவர்களுக்கு தீங்கு நினைப்பதுதான். ஆனாலும் நாம் அவர்களை சேர்ந்து வாழ வேண்டும், நாம் அவர்களை மன்னித்து வாழ வேண்டும், நாம் அவர்களுக்கு நல்லதை நினைக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்கள் எவ்வாறுதான் போனாலும் நாம் அவர்களை சேர்ந்து வாழ வேண்டும், நாம் அவர்களை மன்னித்து வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு தோழர் ஓடோடி வருகின்றார் பெருமானார் இடத்திலே. யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய உறவுகளோடு சந்தோஷமாக இருக்கின்றேன், அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் வைக்கவில்லை, ஆனால் அவர்கள் எனக்கு தீங்கை நாடுகிறார்கள் யா ரசூலல்லாஹ், அவர்கள் எனக்கு அநியாயம் செய்ய நாடுகிறார்கள் யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்வது யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது பெருமானார் சொன்னார்களாம், நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு அநியாயம் நினைக்கவில்லை, தீங்கை நினைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொள்வான். நீங்கள் அவர்களிடத்திலே தவறாக நடக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொள்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த காலகட்டத்திலே அனைவரும் சொல்கின்ற ஒரு வார்த்தை என்னவென்று தெரியுமா? நான் சம்பாதிக்கின்றேன், எனக்கு செலவு பத்தவில்லை, அதிகமாக செலவாகி கொண்டே இருக்கிறது, எனக்கு காசு பத்தவில்லை, எனக்கு நிம்மதி கிடையாது, எனக்கு எந்த ஒரு சொந்த பந்தமும் உதவாமல் இருக்கிறது. ஏனென்று தெரியுமா? பெருமானார் அழகாக சொல்லி காட்டினார்கள், உங்களுக்கு காசு பணங்கள் வேண்டுமா, உள்ளத்தில் நிம்மதி வேண்டுமா, அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டுமா, உங்களோட உறவோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், உறவோடு நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மன நிம்மதியை தருவான், உங்களுக்கு அதிகமான காசு பணங்களை தருவான். நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால் அல்லாஹ் தஆலா அதனை இஷ்டமாக மாற்றுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்கின்றார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் தஆலா நம்மை படைத்த பின்னால் நம்மை தனியாக விட்டுவிடவில்லை. அல்லாஹ் தஆலா நம்மை படைத்த பின்னால் நம்மை தனியாக விட்டுவிடவில்லை. நாம் நம்முடைய இன்பம் துன்பங்களை பகிர்ந்து கொள்வதற்காக, நாம் நம்முடைய இன்பம் துன்பங்களை கலந்து ஆலோசிப்பதற்காக வேண்டி, ஒற்றுமையாக இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உறவை நமக்காக வேண்டி படைத்திருக்கின்றான்.
அந்த உறவை அல்லாஹ் தஆலா நமக்காக வேண்டி படைத்திருக்கின்றான். அந்த உறவோடு நீங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஆகையால் தான் அந்த உறவை அல்லாஹ் தஆலா படைக்கின்றான். உறவு என்பதை அல்லாஹ் தஆலா படைக்கின்றான். படைத்த பின்னால் அந்த உறவு என்ன செய்தது தெரியுமா? அந்த உறவு அல்லாஹ்வினுடைய அரிசியினுடைய காலை பிடித்து கொண்டதாம். அல்லாஹ்வினுடைய அரிசியின் காலை பிடித்து உலுக்கிக் கொண்டே இருந்ததாம். உலுக்கிக் கொண்டே இருந்தவுடன் அல்லாஹ் கேட்டானா, உறவே நீ ஏன் என்னுடைய அரிசியோடைய காலை உலுக்கிக்கிட்டே இருக்க, ஏன் அதை பிடிச்சு ஆட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த உறவு சொல்லிச்சான், யா அல்லாஹ் நீ எனக்காக வேண்டி ஒரே ஒரு உதவி செய்ய வேண்டும், எனக்காக வேண்டி ஒரே ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது அல்லாஹ் கேட்டானா, சரி சொல், உனக்கு என்ன உதவி வேண்டும் என்று சொல், நான் நிறைவேற்றுகின்றேன். அப்பொழுது அந்த உறவு சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். யா அல்லாஹ் உறவு என்ற எண்ணை யார் யாரெல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்கின்றார்களோ அவர்களை நீயும் சேர்ந்து கொள், அவர்களை உன்னின் பக்கம் ஒற்றுமையாக நீ எடுத்துக்கொள். யார் எங்களை துண்டித்து வாழ்கின்றார்களோ, யார் எங்களை ஒற்றுமையாக இல்லாமல் வேற்றுமையாக பார்க்கிறார்களோ அவர்களை நீ துண்டித்து விடியா அல்லாஹ் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னானாம், உங்களை சேர்ந்து வாழ்பவனை நான் சேர்த்துக் கொள்வேன், உங்களை துண்டித்து வாழ்பவனை நான் துண்டித்துக் கொள்வேன் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலே சொன்னான் என்பதை வரலாறும் ஹதீஸ்களும் நம்மவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உறவோடு நாம் எந்த அளவிற்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆனால் எத்தனையோ நபர்கள் உறவுகளோடு ஒற்றுமையாக இல்லாமல் சண்டையிட்டும் அவர்களோடு சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள். அவர்களினுடைய இன்பம் துன்பங்களில் கலந்தாலோசிக்காமல் இருக்கின்றார்கள். பெருமக்களே, நாம் எல்லாம் அந்த உன்னதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் எதை சொன்னார்களோ அதன்படி வாழ்ந்த மக்களில் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. எந்த அளவிற்கு என்று சொன்னால், தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன ஒரு வார்த்தை 1500 வருடங்களுக்கு பின்னால் தமிழில் ஒரு பழமொழி சொல்கின்றார்கள், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதாக. நாம் கூடி வாழ்ந்தோம் என்று சொன்னால் கோடி நன்மைகள் கிடைக்கும் என்பதாக சொல்லுவார்கள். அதைத்தான் பெருமானார் அழகாக சொன்னார்கள், உங்களுக்கு செல்வம் இருக்கிறதா, உங்களுடைய உறவுகளுக்கு கொடுங்கள். உங்களுடைய ஆயுள் காலம் நீடிக்க வேண்டுமா, உங்களுடைய பணம் அனைத்தும் அதிகரிக்க வேண்டுமா, உங்களுடைய இன்பங்கள் உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் இன்பங்களாக மாற வேண்டுமா, உங்களுடைய உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் செல்வங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கும், உங்கள் துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஆகையால் தான் நாம் உறவுகளோடு அல்லாஹ்வினுடைய வணக்கத்தில் ஈடுபடும் பொழுது சக தோழர்களோடு நாம் ஒற்றுமையாக இருந்தால், அவ்வாறு நாம் கூடி வாழ்ந்தால் அல்லாஹ் நமக்கு கோடி நன்மைகளை தருவான் என்பது ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அதைத்தான் பெருமானார் அழகாக ஒரே ஹதீஸிலே 3 வாக்கியத்தில் முடித்து விட்டார்கள். சில்மன் கதஅக வஅஃவன் மன் ஸலமக வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக். உனக்கு அநியாயம் செய்பவனை நீ மன்னித்து விடு, உன்னை துண்டித்தவனை நீ சேர்ந்து கொள், உனக்கு தீங்கு நினைப்பவனை அவருக்கு நீ தீங்கு விளைவிக்காமல் அவருக்கு நீ நன்றி உபகாரம் செய்து கொள் என்பதாக பெருமானார் அழகாக சொல்லி முடித்தார்கள். அடுத்ததாக 3ஆவதாக சகத்தோழர்களோடு நாம் பேண வேண்டிய ஒற்றுமை. சகத்தோழர்களோடு, அதாவது முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரோடும் நாம் ஒற்றுமையாக இருப்பது, சண்டையிட்டுக் கொள்ளாமல் ஒற்றுமையாக இருப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஒருவர் வருவார், யா ரசூலல்லாஹ், எனக்கு 4 கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது, அந்த 4 கெட்ட பழக்கத்தில் நான் எதை முதலில் விடுவது? சொல்லிவிட்டு அந்த மனிதர் சொன்னாராம், யா ரசூலல்லாஹ், பொய் சொல்வது, சூதாடுவது, திருடுவது, மது அருந்துவது.
இந்த 4 கெட்ட பழக்கங்கள் எனக்கு கிடைக்கிறது யார சொல்லலாம். அந்த 4இல் இப்பொழுது நான் எந்த ஒன்றை நான் விடுவது? அனைத்தையும் என்னால் ஒரே நேரத்தில் விட்டுவிட முடியாது யார சொல்லலாம். எந்த ஒன்றை நான் விட்டு விடுவது? இப்பொழுது ஒன்றை சொல்லுங்கள், அதற்கு பின்னால் ஒன்றை சொல்லுங்கள், நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொன்றாக நான் தவிர்த்து கொள்கின்றேன் யார சொல்லலாம். இந்த 4இல் ஏதாவது ஒன்றை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் யார சொல்லலாம். பெருமானார் அழகாக யோசித்து ஒன்றை சொன்னார்கள். என்னவென்று தெரியுமா? தோழரே, நீங்கள் பொய் சொல்வதை விட்டுவிடுங்கள். மது அருந்துவதை நிறுத்த வேண்டாம், சூதாடுவதை நிறுத்த வேண்டாம், திருடுவதை நிறுத்த வேண்டாம், நீங்கள் பொய் சொல்வதை விட்டுவிடுங்கள். பெருமானார் சொன்ன பொழுது அந்த மனிதர் வந்து விட்டார். யார சொல்லலாம், நான் இனி வாழ்நாளில் பொய்யே கூற மாட்டேன் என்று சொல்லி வந்து விட்டார். அவர் திருடலாம் என்று நினைத்து போகின்றார். பெருமானார் பொய்தானே சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். நாம் திருடலாமே, சூதாடலாமே, மது அருந்தலாமே என்று அவர் திருடுவதற்காக வேண்டி சென்று விட்டார். திருடலாம் என்று அந்த பொருளில் கை வைத்த பின்னால் நாம் திருடி விடுவோம். பெருமானார் இடத்திலே நம்மை கொண்டு செல்வார்கள். நீ திருடினாயா என்று பெருமானார் கேட்கும் பொழுது, நான் திருடவில்லையே யார சொல்லலாம் என்று எவ்வாறு பொய் சொல்வது என்பதாக நினைத்து நான் அந்த திருடுவதை விட்டுவிட்டேன். சூதாடலாம் என்று நான் போகின்றேன், சூதாடி விட்டு பெருமானாரிடத்திலே நான் சூதாடவில்லை என்று நான் எவ்வாறு பொய் சொல்வது? ஆகையால் சூதாடுவதையும் விட்டு விட்டார். 4வதாக இருக்கக்கூடிய பழக்கம் மது அருந்துவது. அந்த மதுவை ஒரு மூடி அளவிற்கு அருந்தினாலும் அவன் கெட்டவனாகி விடுவான். அவனுடைய நிலையை விட்டும் அவன் மாறிவிடுவான். அப்பேற்பட்ட அந்த மதுவை அருந்தலாம் என்று போகின்றார். போன பின்னால் அந்த மதுவை எடுத்து வாய்க்கு அருகி வைத்து விட்டார். அப்பொழுது அவர் நினைக்கின்றார், பெருமானாரிடத்திலே பெருமானார் மது அருந்தினாயா என்று கேட்கும் பொழுது, நான் மது அருந்தவில்லையே யார சொல்லலாம் என்று எவ்வாறு பொய் சொல்வது? ஆகையால் மதுவையும் விட்டு விட்டார். ஒன்றே ஒன்றை நான் பெருமானார் சொன்னார்கள், பொய் மட்டும் சொல்லாதே என்று சொன்னார்கள். மது போய்விட்டது, சூதாடுவது போய்விட்டது, திருட்டும் போய்விட்டது. பொய் எந்த அளவிற்கு பாவங்களினுடைய தாயாக, பாவங்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட பொய்யை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டினார்கள். லைஸல் கத்தாபுல் லதீன யுஸ்லிஹு பைனன் நாஸ், லைஸ கத்தாபுல் லதீன யுஸ்லிஹு பைனன் நாஸ். 2 மனிதர் இருக்கின்றார், சண்டை போட்டு பிரிந்த 2 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை சேர்ப்பதற்காக ஒரு மனிதன் பொய் சொல்கின்றான். அந்த இருவரை சேர்ப்பதற்காக ஒரு மனிதன் பொய் சொல்கின்றான் என்று சொன்னால், அந்த மனிதனை நீங்கள் பொய் சொன்னவன், பொய் கூறுபவன் என்று கூறாதீர்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இஸ்லாம் செய்ய சொல்கின்றான், அவர்களை ஒற்றுமையாக வாழ வைக்க சொல்கின்றான். அதைத்தான் அந்த நபர் செய்கின்றார். ஆகையால் அவர் பொய் சொன்னாலும் பொய்யாக கணக்கிடப்படாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய திருவாயின் மூலம் வெளிவந்தது. பெருமானாரினுடைய திருவாயின் மூலம் வெளிவந்தது புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவாகி இருக்கின்றது. பெருமக்களே, அடுத்தபடியாக 2 விஷயத்தை மட்டும் கூறி நான் முடித்து விடுகின்றேன். நாம் ஒற்றுமையாக இல்லாததின் காரணமாக நமக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், நாம் ஒற்றுமையாக இருந்ததனால் நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதலில் ஒற்றுமையாக இல்லாததால் நாம் இழந்த பாக்கியம், 2வது நாம் ஒற்றுமையாக இருந்ததால் கிடைத்த பாக்கியம். கிடைக்காத பாக்கியம் என்னவென்று தெரியுமா? பெருமானார் குளித்துவிட்டு பெருமாக்களிடத்திலே வருகிறார்கள். தன்னுடைய தோழர்களான சஹாபாக்களிடத்திலே ஓடோடி வருகிறார்கள். லைலத்துல் கத்ரினுடைய இரவு என்று நான் சொல்ல வேண்டும், எந்த நாளில் லைலத்துல் கத்ரினுடைய இரவு இருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டும் என் தோழர்களிடத்திலே என்று வருகிறார்கள். 2 சஹாபாக்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒற்றுமையாக இல்லாமல் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் வந்தவுடன் சொன்னார்கள், தோழர்களே, நீங்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டதால் எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு எந்த நாளில் வரும் என்று அல்லாஹ் தஆலா கூறியிருந்தான். நீங்கள் சண்டை போட்டதால், நீங்கள் ஒற்றுமையாக இல்லாததால் அல்லாஹ் தஆலா அந்த ஒரு ஞானத்தை என்னிடமிருந்து உயர்த்தி விட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள்.
ஒற்றுமையாக இல்லாததால் நாம் இழந்த பாக்கியம், ஒற்றுமையாக இருந்ததால் நாம் பெற்ற பாக்கியம். பெருமானாரும் தன்னுடைய தோழர்களும் ஒரு போர் முடிந்து வருகிறார்கள். 3 கைதிகள் அதிலே பிடிபடுகின்றார்கள். 3 நபர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் கைதியாக கொண்டு வருகிறார்கள். வந்து பள்ளியிலே அவர்களை கட்டிவிட்டார்கள். அவர்களுக்கு எந்த துன்பமும் தரவில்லை, அவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை தரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, இவர்கள் 3 கட்டி வைத்து விடுங்கள், அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் கொடுத்து விடுங்கள், உணவாக இருக்கட்டும் பானமாக இருக்கட்டும் அனைத்தையும் கொடுத்து விடுங்கள், அவர்களை துன்புறுத்த வேண்டாம், அவர்களை துன்பப்பட வைக்க வேண்டாம், கஷ்ட நஷ்டங்கள் பட வைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். 3 நாட்கள் அவர்களை கட்டி வைத்தார்கள். பின்பு அவர்களை 3வது நாள் அவர்களை கட்டவிழ்த்த பொழுது அந்த 3 தோழர்களும் பெருமானாரினுடைய கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லி ஈமானை ஏற்றார்கள். காரணம் என்னவென்று தெரியுமா? அந்த 3 நாட்களும் அவர்கள் கயிறினால் கட்டப்பட்டாலும் கண்கள் கட்டப்படவில்லை அல்லவா? கண்கள் கட்டப்படவில்லை அல்லவா? பெருமானாரும் அவர்களுடைய தோழர்களும் மற்ற சகோதரர்களும் எவ்வாறு ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள், எவ்வாறு ஒற்றுமையாக இருந்தார்கள் என்பதை அவர்கள் கண்களால் பார்த்தார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்லாத்தில் வந்தார்கள். இஸ்லாத்தில் ஒருவர் வருவது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். 3 நபர்களை ஒற்றுமையின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் ஒற்றுமையின் காரணமாக இஸ்லாத்தில் எடுத்து வந்தார்கள் என்பது வரலாறு சொல்லி காட்டுகின்றது. ஆக அல்லாஹ் தஆலா நாம் பார்த்த வணக்கத்தில் எவ்வாறு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், உறவுகளோடு எவ்வாறு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சக தோழர்களோடு எவ்வாறு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இந்த 3லும் வெற்றி பெறுவதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் உலகத்தில் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரினுடைய பொருட்டால் எனக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக என்ற நல்ல துஆவோடு தங்களுடைய துஆவையும் ஆதரவைத்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நாம் மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கும் பாக்கியத்தையும் நாளை மறுமையிலே கண்மணிக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌஸர் என்கின்ற தடாகத்தில் நீர் பருகி அன்னாரினுடைய ஷஃபாத் என்னும் சிபாரிசை பெற்று அன்னாரோடு கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலே, எந்த சொர்க்கத்தில் நபிமார்கள் எல்லாம் இருப்பார்களோ, சாலிஹீன்கள் எல்லாம் ஷஹதாக்கள் எல்லாம் இருப்பார்களோ, அந்த சொர்க்கத்திலே நபியினுடைய கையில் கரம் பிடித்து அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பளிப்பானாக என்ற நல்ல துஆவோடு நாம் அதிக நன்மைகளை செய்திடவும், பாவங்களை தவிர்த்திடவும், நம் நன்மைகள் எல்லாம் நிறைந்திடவும், பாவங்கள் எல்லாம் கரைந்திடவும் இந்த நல்ல நாளின் பொருட்டாலும் நல்ல நேரத்தின் பொருட்டாலும் அல்லாஹ் தஆலா அனைத்தையும் கபூல் செய்து கொள்வானாக. ஒற்றுமை இல்லாத வாழ்க்கையை நம்மை விட்டு அல்லாஹ் தஆலா திருப்பி அளிப்பானாக. ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு தந்தருள்வானாக என்ற நல்ல துஆவோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் கதம் தொழுது